வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்குல கட்லெட் எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப வேக வைக்க வேண்டாங்க, கொலன்னு இருக்கும். ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணால் போதும். இப்போ அந்த உருளைக்கிழங்கு கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லித்தலை, கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 சிட்டிகை மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். ப்ரெட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். இது ஒரு 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது ஒரு சின்ன உருண்டையாக பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இதை பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாங்க. எல்லாமே பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்து வச்சுருக்காங்க. இனி நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் அதில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுக்கலாங்க. நம்ம நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நமக்கு டார்க்காக வர்ற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். அடுப்பை மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு கட்லெட் ரெடி ஆகிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம பிரெட் க்ரம்ஸில் போடுறதுக்கு முன்னாடி மைதாவில் கூட டிப் பண்ணி எடுப்பாங்க. நான் மைதாலாம் வேணாங்கிறதுனால யூஸ் பண்ணல. அதே மாதிரி சாஸ் கூட நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.